We are the change generation. We are the change generation. தண்ணியில் முங்கி தப்பிச்சுக்கிட்டு இருந்தான். தண்ணியில் முடுங்கி வாழ்க்கை முடிஞ்சிடும்னு நினச்சான். அதே நேரத்தில் உள்ளத்தில் சொல்லிட்டு இருந்தான், அப்பா நான் நியூயார்க்கு போகணும், நான் நியூயார்க்கு போய் அங்கே ஸ்டீஃபனை பார்க்கணும், ஸ்டீஃபனை பார்த்து அந்த ஐயாட்ட நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும், அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துலையும் ஜெபம் பண்ணான். அன்னைக்கு அந்த கப்பல் தண்ணியில் மூழ்கி எந்திரிச்சு அவன் அந்த பெரிய விபத்திலிருந்து காக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு கப்பலில் அவனுக்கு எந்த சேதமும் வரல. ஆண்டவர் கிருபையாக நடத்தி வந்தார். இப்படி நின்றுட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு நண்பன் வந்தான். அந்த உடம்பு சரியில்லாத ஒரு நண்பனுக்காக ஜெபம் பண்ணான் பார்த்தீங்களா, அந்த நண்பன் வந்தான். அவன் வந்து கேட்டான், சாமுவேல் மோரிஸ், உனக்கு அந்த பாய்மரத்தை இழுத்து கட்டுற வேலை கடினமாக இருக்குல்ல, கை ரொம்ப வலிக்குதில்ல, உன்னால் முடியல. சாமுவேல் மோரிஸ் சொன்னான், ஆமாம். ஒன்று செய்யலாமா, அந்த கேப்டன் இருக்க ரூமை சுத்தம் பண்ணுற வேலை என்னுடைய வேலை, நம்ம 2 பேரும் வேலையை மாற்றிக்கலாமா? ஓ ரொம்ப ஈஸியான வேலையாச்சு, நான் செய்கிறேன். ஓகே, இனிமேலேருந்து நாளையிலேருந்து நான் அந்த பாய்மர கப்பலை கட்டுறேன், நீ கீழே போய் கேப்டன் ரூமை சுத்தம் பண்ணணும், ஓகேயா அப்படின்னு சாமுவேல் மோரிஸ் கேட்ட உடனே சாமுவேல் மோரிஸ் ரொம்ப சந்தோஷமாக அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு, அப்பா தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கீழே போனான். கேப்டன் அறைக்குள்ளே போனோடனே உள்ள காலில் எடுத்து வச்சோடனே கேப்டன் கேட்டார், நீ எதுக்கு இங்கே வந்த? அப்படி நடுக்கத்தோட சாமுவேல் மோரிஸ் பார்த்தான். ஐயா, நானும் அந்த சகோதரனும் வேலையை மாற்றிக்கிட்டோம், உன்னை எனக்கு பார்க்கவே பிடிக்கல. மிகுந்த கோபத்தில் ஓங்கி ஒரு அடி வச்சாரு. அவர் அடித்த ஒரே அடியில் சாமுவேல் மோரிஸ் பொத்துன்னு மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாரு. அவர் பார்த்தாரு, அந்த மாலுமி அதை கொஞ்சமே கண்டுக்கல, இருந்தா இருக்கிறான், செத்தா சேரான், இந்த கருத்தவனை நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருவருப்போட கடந்து போயிட்டாரு. மயக்கம் போட்டு விழுந்த சாமுவேல் மோரிஸ் அப்படி கண் திறந்து பார்த்தான். சுயநினைவு வந்துச்சு. அடித்த அடியை யோசித்து பார்த்தான். அப்பா எதுக்கு இதை அனுமதிக்கிறாங்க வாழ்க்கையில்? ஒன்றுமே முறுமுறுக்கலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு வாளியில் துணி எடுத்து அப்படியே அந்த அறைகளை சுத்தப்படுத்திட்டே இருந்தான். வெளியே போன கேப்டன் உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு அப்படி பார்த்தாரு. அவருக்கு பெரிய அதிர்ச்சி. என்னடா இந்த பையனை ஓங்கி அடித்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான், அது கொஞ்சமும் தெரியாமல் தன்னுடைய வேலை செஞ்சுருக்கிறானே, இந்த பையனுக்குள்ளே ஏதோ ஒரு மாறுதல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் அப்படியே யோசிச்சாரு. இந்த பையனுக்குள்ளே என்ன இருக்குது யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது சாமுவேல் மோரிஸ் மெதுவாக அந்த கேப்டன் கேட்டான், ஐயா நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோமா? உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுமா? கேப்டனுக்கு அந்த கேள்விகள் பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. கேப்டன் சொன்னார், ஆமாம், நான் சண்டே ஸ்கூலில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு பிறகு அவரை ரொம்ப நான் அறியலை, நம்ம ஜெபம் பண்ணலாமா ஐயா சொல்லிட்டு சாமுவேல் மோரிஸ் அந்த மாலுமிக்காக ஜெபம் பண்ணான். அந்த கேப்டன் எவ்வளோ கஷ்டப்படுத்தினார், மூஞ்சில மிதிச்சாரு, ஓங்கி அடித்தார், கருப்பன் திட்டினார், ரொம்ப கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்தார். அவனோட கூட ஜெபம் பண்ணான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். கேட்டு அந்த சாமுவேல் மோரிஸ் ஜெபம் மாலுமி வாழ்க்கையை கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தது. மாலுமிக்கு விளங்கியது, இந்த சாமுவேல் மோரிஸோட ஆண்டவர் இருக்கிறாரு, அதான் இந்த பையன் பெரிய காரியங்களை செய்கிறான்னு சொல்லி மனசுகள் நினச்சிட்டு அப்போ இருந்தே அவர் சாமுவேல் மோரிஸோட அன்பாக பழக ஆரம்பிச்சிட்டாரு. சாமுவேல் மோரிஸ் முதல்ல கேட்டா, ஐயா நம்ம கப்பல் எல்லாம் ஜெபம் பண்ணலாமா ஐயா, பாட்டு பாடலாமா ஐயா? கேப்டன் சொன்னார், சந்தோஷமாக செய்யலாம். அவங்க பாட்டு பாடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. கேப்டன் மேலே போய் அங்கே நிறைய அந்த புயல்னால சேதம் வந்ததில் அதை பார்க்க போயிருந்தார். பல உடைவுகள் அங்கங்கே இருந்தது. எல்லாரும் கூப்பிட்டு அந்த அங்கே வேலை பார்த்தவங்களாம் சொல்லி சரி பேச சொன்னார். எல்லாரும் நல்லா சுத்தியில் வச்சு அடித்து அந்த பழுதுபட்ட பகுதிகளெல்லாம் கப்பலை சரி பண்ணிட்டு இருந்தாங்க. வேலை முடிஞ்சுது. அங்கே கடினமான வேலைகள், புதிய வேலைகள் செய்யும்பொழுது அந்த கேப்டன் எல்லாருக்கும் குடிக்கிற ஏதாவது மதுபானம் கொடுப்பாரு. அப்படி அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்தாரு. எல்லாரும் அளவுக்கு மீறி குடிச்சிட்டு ஒரே ஆட்டம், கெட்ட வார்த்தை, பாட்டுகள் பாடி அந்த கப்பலில் கடந்து ஆடினாங்க. சாமுவேல் மோரிஸை பார்த்தாரு, என்ன இவங்களாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, இப்படி கெட்ட பழக்கங்களை என்ன இவங்களாம் கிறிஸ்தவங்களா இருக்காங்க, இப்படி கெட்ட பழக்கம் இவங்க வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி அவருக்கு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அவர் அந்த கூட்டத்தை நின்றுட்டு இருந்தார். அங்கே குடிச்சுக்கிட்டு அங்கங்கே ஆடிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் மலாயன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த மலாயன் எப்பவும் கையில் கத்தி வச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு யார் கூடயாவது சண்டை போட்டே இருக்கணும். ஒரு பெரிய ரவுடி, அந்த கப்பலுக்கே அவர் பெரிய ரவுடி. அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அவருக்கு
சாமுவேல் மோரிஸ் கொஞ்சம் பிடிக்காது. இந்த பையனை ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கொன்ற வேண்டியதா அப்படின்னு சொல்லி மனசை நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த குடிச்சு போட்டு எல்லாரும் ஆடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ ஒருத்தன் மலாயன் கூட வந்து எதிர்த்து நின்னான். மலாயனுக்கு நல்ல கோபம், கத்தி எடுத்து எதிர்த்து நின்னா பாருங்க. அவங்க ஓங்கி குத்த வந்தார் பாருங்க. சாமுவேல் மோரிஸ் குறுக்க நின்று கையை அப்படி மறைச்சிட்டாரு. அவரை குத்தாதீங்க அப்படின்னாரு. அப்படியே பார்த்தாரு மலாயன். நான் ஒன்னியை தான் குத்தன்னு நினச்சிட்டு இருந்தேன்டா, அவனை குத்த நீ மறைக்கிறியா, ஒன்னியை குத்துறதுக்கு தான் சார்ஜ்னு சொல்லி ஓங்கி சாமுவேல் மோரிஸ் குத்துற கத்தி எடுத்தாரு. பார்த்தீங்களா? பார்த்துட்டு சாமுவேல் மோரிஸ் கண்ணை பார்த்தாரு, இந்த கண்ணில் ஒரு கனிவை பார்த்தாரு, அப்படியே கத்தியை கீழே போட்டாரு. எல்லாரும் இங்க பெரிய ரத்தம் ஆறு ஓட போதுன்னு பதறி நின்னாங்க. சத்தம் கேட்டு மாலுமி ஓடி வந்தாரு. மாலுமி வரும்பொழுது சரியாக சாமுவேல் மோரிஸ் கரங்களை தூக்கி நிற்கவும் மலாயன் கத்தியை ஓங்கி அப்படி கீழே போட்டு பார்த்தாரு. இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இந்த பையன் சாதாரண பையன் கிடையாது, இவனுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய வல்லமை இருக்குன்னு சொல்லி கேப்டன் இன்னும் அதை அதிகமாக உறுதி செய்து கொண்டார். மலாயனுக்கும் ஏன்னு புரியலை, எதனால இந்த பையன் கண்ணில் இருக்க அந்த கனிவான பார்வை தன்னை பாதிச்சுன்னு சொல்லி அவனுக்கு புரியலை. கத்தியை கீழே போட்டான், அப்படி போயிட்டாங்க. பெரிய பயங்கரமான போர் வரும்னு சொல்லி, கப்பலில் பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி எல்லாரும் கலங்கி இருந்தாங்க. ஆனால் ஒரு சாமுவேல் மோரிஸ் மூலமாக அந்த கப்பலிலே ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட்டார். கேப்டனும் சாமுவேல் மோரிஸ் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. கப்பல் எல்லாருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க, பாட்டு படித்தாங்க. தனக்கு தெரிந்த மிஷினரி அம்மாட்ட படித்த பாடல்களையெல்லாம் சாமுவேல் மோரிஸ் அங்கே படித்தார். எல்லாமாக சேர்ந்து கப்பலிலே ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். குடி பிரச்சனை அந்த கப்பலிலிருந்து விலகியது. பார்த்தீங்களா? ஒரு சாமுவேல் மோரிஸ் மூலமாக, ஒரு தம்பி மூலமாக கப்பலிலே மாலுமி மாற்றப்படுகிறார், ஒரு முரட்டாட்டமான மலாயன் மாற்றப்படுகிறார், குடிகார பயணிகள் எல்லாம் மாற்றப்படுறாங்க, கப்பல் ஜெபிக்கிற இடமாக மாறுது. ஒரு சின்ன சாமுவேல் மோரிஸாலே இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்யும் பொழுது கர்த்தரின் ஒன்றை கொண்டு செய்ய மாட்டார்? தம்பி, நீ இருக்கிற இடத்துல, தங்கச்சி நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். உன் மூலமாக சாமுவேல் மோரிஸ் வாழ்க்கை இப்படியாக நடந்து கொண்டே போனது, இப்படியாக கடந்து கொண்டே போனது. கப்பலிலே எல்லாம் மாறிச்சு. அந்த கப்பலில் நிறைய சரக்குகள் இருந்தது, அடிக்கடி வச்சுருந்தாங்க. கேப்டன் சொன்னார், பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது, நம்ம அங்கே போய் இன்னும் கொஞ்சம் சரக்குகளை ஏற்றி கொண்டு போகலான்னு சொல்லி கப்பலை அந்த தீவை நோக்கி கொண்டு போனாங்க. பெரிய கப்பல், நிறைய பொருள் இருக்குது, பெரிய கப்பல், நிறைய பொருள் இருக்குது. அந்த கப்பல் அந்த கடற்கரை நோக்கி போயிட்டே இருக்கு. கடற்கரை கிட்ட போகும் பொழுது டமா 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 டமார், என்னது? வெடிகுண்டு சத்தம், சுத்தி வெடிகுண்டு சத்தமா கேட்குது. சாமுவேல் மோரிஸ் பார்க்குறாரு, வெடிகுண்டு சத்தம் எங்கிருந்து வருது? எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து நின்னாங்க. என்ன நடந்தது? அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய்.